ஹாய் விவர்ஸ், 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பவர் பேங்க் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பவர் பேங்க் 30,000 எம்ஏஹெச் கொண்டது. இந்த பவர் பேங்கை கண்டினியூவா நான் 6 மாசம் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி யூஸ் பண்றேன். இந்த பவர் பேங்க்ல உள்ள அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த 6 மாசத்துக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்க பாத்துக்கிறது ஸ்டெம் குரு, நான் உங்க கிஞ்ச். இந்த பவர் பேங்க் நமக்கு வெல் பேக்டான ஒரு பாக்ஸ்ல கிடைக்குது. ஸோ இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதலாவதா பார்ப்போம். இந்த பவர் பேங்க் எஸ்பர் பிராண்டை சேர்ந்தது. ஸோ அதோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜ்னு. அதுக்கு அடுத்ததா இந்த பவர் பேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 30,000 mAh, லார்ஜ் பேட்டரி கெப்பாசிட்டி, குயிக் சார்ஜ், பவர் டிஸ்பிளே ஸ்கிரீன். அப்படியே கீழே குயிக் சார்ஜ் 4.0 கொடுத்துருக்காங்க. USB 22.5 வாட்ஸ், டைப் சி 20 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் பாக்ஸினுடைய பின்புறத்தில் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல உள்ள போர்ட்ஸையும் சுவிட்சையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலதிகமாக இந்த பவர் பேங்க்கான இன்புட் மற்றும் அவுட்புட் வாட்ஸ் அளவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் மட்டும்தான் இந்த பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல டோட்டலாக 5 போர்ட் இருக்கு. 2 USB போர்ட்டும், ஒரு டைப் சி போர்ட்டும், மைக்ரோ USB ஒன்று, லைட்னிங் இன்புட் ஒன்று. பக்கத்துலேயே நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேயும் ஒரு பவர் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஒரே டைம்ல இந்த 2 USB போர்ட் மூலமா நம்மளுடைய மொபைல் போன்ஸை சார்ஜ் பண்ண முடியும். இந்த 2 USBயுமே 22.5 வாட்ஸ் தான் அவுட்புட்டாக தரப்போகுது. அதுக்கு அடுத்ததா இந்த டைப் சி போர்ட்டை நம்ம இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்றதுக்கான இன்புட்டாகவும் டைப் சி டு டைப் சி கேபிள் மூலமா நம்மளுடைய மொபைல் போனையுமே சார்ஜ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த டைப் சி போர்ட்டானது நம்மளுக்கு டுவல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்றதுக்கான ஒரு மைக்ரோ USB போர்ட்டும் லைட்னிங் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு லெதர் ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க் பாக்ஸில் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பவர் பேங்க்கும் USB டு டைப் சி கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேபிள் மூலமாகவே நம்மளுக்கு இந்த பவர் பேங்க்ல அந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கவும், சார்ஜர்ல இருந்து இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணவும் கூடிய சான்ஸுமே இருக்கு. பவர் பேங்க் ஆனது 650 கிராம் வெயிட் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த பவர் பேங்க்ல உள்ள டீடைல்ஸ். இந்த பவர் பேங்கை நான் கண்டினியூவா 6 மாசத்துக்கும் மேலதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த பவர் பேங்கினுடைய யூசர் ரிவ்யூவை அடுத்ததாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த பவர் பேங்கை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது 0 to 100 நம்ம சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் சாதாரணமாக இதுக்கு ஒரு 6 மணி நேரம் தேவைப்படுது. அதாவது நம்ம இரவு தூங்கும் போது சார்ஜ் போட்டோம்னா காலையில் பார்த்தா இது 100% சார்ஜ் ஆகிருக்கும். நான் யூஸ் பண்ணுற மொபைலின் பேட்டரி கெப்பாசிட்டியானது 3500 mAh. ஸோ இந்த மொபைலை இந்த பவர் பேங்க்லேருந்து என்னால் மொத்தமாக 8 தடவைக்கு குறையாம சார்ஜ் பண்ண முடியும். என்னுடைய மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் பேங்க்லேருந்து 13% மட்டும்தான் குறையும். என்னுடைய மொபைல் 0 to 100 ஆகணுமா இருந்தால் பவர் பேங்க்கில் 100லேருந்து 87 தான் எடுக்கும். இது மட்டும் இல்லை, என்னுடைய மொபைல் ஃபோனானது சரியாக 45லேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இந்த பவர் பேங்க்ல இருந்துமே என்னால் 45 to 50 நிமிஷத்துக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுவுமே இந்த பவர் பேங்க்ல உள்ள ஒரு ஸ்பெஷல் தான். இதெல்லாம் விட இந்த பவர் பேங்க்ல ஒரே டைம் 3 மொபைலை சார்ஜ் பண்ண முடியும். அதாவது USB 2லேருந்து 2 அவுட்புட் எடுக்கலாம். அடுத்ததா டைப் சி கேபிள் மூலமா நம்மளால அவுட்புட் எடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 3 மொபைலுமே சார்ஜ் ஆகும் போது எந்தவித வித்தியாசமுமே இல்லாம 3 மொபைலும் சீரா சார்ஜ் ஆகும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் டவுட் வரலாம், இந்த பவர் பேங்கை நான் எங்கே வாங்கினேன்னு. இந்த பவர் பேங்கை நான் டராஸ் ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது சரியாக 4800 போணுச்சு. அந்த ப்ரைஸுக்கு இந்த பவர் பேங்க் உண்மையாகவே வர்த்தாக தான் இருக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. அதுக்கும் அதிகமாக இந்த பவர் பேங்கானது 6 மாத வாரண்டியோட தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பவர் பேங்க்லேருந்து நான் கண்ட ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னால், இந்த பவர் பேங்கானது 100லேருந்து 20 வரைக்குமே சீராக சார்ஜ் பண்ணிக்கிட்டு வரும். 20லேருந்து 0 ஆகும்போது இந்த பவர் பேங்கானது கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதாவது இந்த பேட்டரியினுடைய கட் ஆஃப் ரீஜனானது அந்த 20%குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பவர் பேங்கானது 20க்கு ரீச் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குயிக்காகவே ட்ரை ஆகிரும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு இந்த பவர் பேங்க்கில் ஒரு சின்ன குறையாக தோணுச்சு. ஓவராலாக இந்த பவர் பேங்க்கினுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த குறையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும்.
ஸோ உங்களுக்குமே இந்த பவர் பேங்க் வேணுமா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக் கொள்ளலாம். இந்த பவர் பேங்கை கிட்டத்தட்ட நான் 8 மாசமாக யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய பர்சனல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து சொல்லணும்னா இந்த பவர் பேங்க் ஆனது உண்மையாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ இந்த பவர் பேங்கை நீங்கள் ஒரு நைட் சார்ஜ் போட்டிங்கன்னா 8 தடவை உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணிடும். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க அல்லது பவர் கட் அடிக்கடி ஏற்படுற ஏரியாவுக்குள்ளே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பவர் பேங்க் ஆனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தருங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. இந்த பவர் பேங்கை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.